أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم محمد بن عبد الله وعلى آل حزب الله. أما بعد، صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وذرياته وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين. صدق الله مولانا العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: إذا أحب الله تعالى ابتلاهم، أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணில் சுருமாவிருக்க خطناهم செய்திருக்க என்னை தலையிருக்க எங்களில் ரசூல் பிறந்தார். தொப்புள் அறுத்துலர்ந்து துணக்கொன்றோ இல்லாமல் துப்புரவா எங்க நபி துனியாவிலே பிறந்தார். கண்டோர் மனமகிழ கஸ்தூரிதான் மணக்க மண்டலத்தில் எங்கள் மஹ்மூது தான் பிறந்தார். யா ரப்பி பில் முஸ்தஃபா பல்லிக் மகாசிதனா واسمح لنا ما مضى يا واسع الكرم. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய பள்ளியினுடைய உலமாக்களே, முஅத்தின் அவர்களே, பள்ளி பரிபாலன சப தலைவர்கள் உட்பட ஏனைய உறுப்பினர்களே, எந்த நேரங்களிலும் இந்த மஜ்லிஸ கண்ணியப்படுத்தக்கூடிய சின்ன பிள்ளைகளே, சகோதரர்களே, வயதில் மூத்த பெரியவர்களே, அனைவருக்கும் இஸ்லாத்துடைய காணிக்கை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் அன்பு சகோதரர்களே, ஒவ்வொரு வருஷமாக இந்த பள்ளியில இப்படி இந்த ரபியுல் அவ்வல் மாதம் வந்துட்டு சொன்னால் உலமாக்களை கொண்டு ஒவ்வொரு தலைப்புகள் கொடுக்கப்பட்டு அந்த தலைப்புகள் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு, வளர்ப்பு, அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான கற்றுக் கொடுத்த விஷயங்கள், குர்ஆன் ஹதீஸ், ஒரு மனிதன் எப்படி உலகத்துல வாழ்ந்துட்டு மரணிக்கணும் என்று சொல்லி அந்த வரலாறுகளை சீராக்கல ஒவ்வொரு நாளுமாக ஒவ்வொரு தலைப்புகளில் இந்த பள்ளியில பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதனுடைய நோக்கம், இதை நாங்க படிச்சு விளங்கி அந்த விஷயங்கள், அந்த சுன்னாக்கள் என்னட்டையும் பேசக்கூடியவர்கள்ட்டையும் உங்கள்கிட்டையும் வரணும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோட ஞாபகப்படுத்துவதற்காக வேண்டி இந்த விஷயங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மஜ்லிஸுடைய இந்த இடத்தில் இருக்கக்கூடிய எங்க எல்லாரோட பரக்கத்தை பொருட்ட கொண்டு எங்களுக்கு வாழ்க்கையில இதே மாதிரி எத்தனையோ மஜ்லிஸ்கள் ரபியுல் அவ்வல்கள் அல்லாஹ் ஆயுள் ஹயாத்தை நீளமாக்கி ஈமானோட தக்வாவோட இஹ்லாஸோட சிஹத்தோடு அல்லாஹ் தருவதோடு எங்க எல்லாரோட நோய்களையும் அல்லாஹ் ஷீராக்கி
இந்த நேரத்துல எங்கட பிள்ளைகள் ஏலவல் எடுக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல பெருபேறுகள் எடுக்கக்கூடிய பரக்கத்தையும் அல்லாஹ் எம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் அன்பு சகோதரர்களே, எனக்கு இன்றைக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய தலையங்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சோதனைகளும் பொறுமையும். இந்த தலைப்பு எனக்கு தரப்பட்ட நேரத்துல நான் உண்மையிலே சந்தோஷப்பட்ட, நான் சொன்ன உண்மையிலே கண்ணியமான ஒரு தலையங்கம், காலத்துக்கு ஏற்ப ஒரு தலையங்கம். என்னென்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறுகளை நாங்க பேசி கதைச்சி ஒவ்வொரு விஷயங்களை கதைச்சாலும் இன்றைக்கு இந்த நேரத்துல எனக்கும் உங்களுக்கும் தேவையான ஒரு தலையங்கம் தான் சோதனைகளும் பொறுமையும். இந்த ரெண்டும் இன்றைக்கு என்னட்டையும் உங்கள்கிட்ட மிச்சம் கஷ்டம். சோதனைகளுக்கு நாங்க முகம் கொடுக்கிற என்னட்ட பொறுமை இல்ல, டக்குனு கோபம் வந்துடு, டக்குனு கலைக்க பாக்குற அல்லாஹ்விடத்துல ஏன் அல்லாஹ் எப்படி என்னை சோதிக்கிறான் என்று ஒரு தடுமாற்றம் வரக்கூடிய இந்த காலகட்டத்துல கண்ணியமான ஒரு தலைப்பு எனக்கு எவ்வளவு தரப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ் நல்லடியார்களே, என் அன்பு சகோதரர்களே, உலகத்துல அல்லாஹ் மனிதனை படைச்சிட்டு கொஞ்சம் கால வாழ்க்கையை அல்லாஹ் வச்சிக்கிறான். யாருக்கும் நீண்ட வாழ்க்கை என்று சொல்லி ஒன்றும் இல்லை, யாருக்கும் வாழ்க்கையில கேரண்டி இல்லை. எப்படி எந்த நேரத்துல மௌத்தன்னு சொல்லி அன்பார்களே, இந்த வாழ்க்கையில அல்லாஹ் சோதனைகளை எத்தனைமாய் வச்சிக்கிறான். சோதனை இல்லாதவங்க உலகத்துல தாரும் இல்லை. ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தொட்டு கடைசி இந்த துனியா, இந்த காலம், இந்த உலகம் கடைசியா பிரியும் வரைக்கும் வாழக்கூடிய எல்லாருக்கும் சோதனை இருக்குது. சோதனை ஒவ்வொரு மெத்தடில வரும், ஒருத்தருக்கு ஒரு மாதிரி வரும், அவர்களுடைய படிப்புக்கு ஏற்ற மாதிரி வரும், அவர்களுடைய பொருளாதார ரீதியாக எப்படி இருக்கிறாரோ வரும். சோதனை தனிப்பட்ட ஆளுக்கும் வரும், சமுதாயத்துக்கும் வரும். சீதவிகளே, எங்களுக்கு தெரியும், நாட்டில வாழக்கூடிய காலங்களில சிறுபான்மை மக்களாகிய முஸ்லிம்கள் பட்ட சோதனைகள். இவ்வாறாக சோதனைகள் பலவிதமாக வரும். அல்லாஹ் குர்ஆன்ல சோதனை எதுக்குன்னு சொல்லி சொல்றான். அல்லாஹ் وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ அல்லாஹ் சொல்றான், நாங்க சோதனையை கொண்டு உங்களை சோதிப்போம். அல்லாஹ் உறுதியாக நிச்சயம் என்று சொல்ல வார்த்தையை வச்சு சில விஷயங்களை பயத்தை கொண்டு, பசியை கொண்டு, பொருளாதாரத்தை குறைச்சி, புள்ளகுட்டிகளை இல்லாமலாக்கி அல்லாஹ் சொல்றான். ஆக அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சோதனையை கொடுக்கிறது அல்லாஹ் ஒருத்தர் விரும்பிக்கின்றாள். முத்தநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா அல்லாஹு தஆலா கௌமன் இப்தலாஹும், அல்லாஹ் ஒருத்தரை விரும்பிட்டு சொன்னால் நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் சோதனையை கொடுப்பார், ஈமானை செக் பண்ணுவான். அன்பார்ந்த சீதவிகளே, சோதனையில கொண்டு எங்கள்கிட்ட பொறுமை வரலையா, எங்கட ஈமான்ல குறைபாடு, அல்லாஹ்வுடைய குர்ஆன் ஹதீஸை நான் ஒழுங்கா விளங்கல்ல, அதனுடைய தாற்பயம் என்ற உள்ளத்தில குர்ஆனுடைய ஒளி, முத்துநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸினுடைய ஒளி பிரதிபலன் என்னட்ட வரல. இதனால அல்லாஹ் சோதிக்கிறான், அதுடைய பொறுமை என்னட்டு இல்ல. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இவ்வாறாக மனிதனுக்கு அல்லாஹ் சோதனை வார மாதிரி எமது உயிரிலும் மேலான முத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல் லில் ஆலமீன், உலகத்தில் வாழக்கூடிய எல்லாருக்கும் நபி, கண்ணியமானவங்க, சிறப்பானவங்களை நாளைக்கு நாங்க சொர்க்கம் போக்கலையும் கோமன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தோட நாங்க சொர்க்கம் போகக்கூடிய இருக்கிறவங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ் கண்ணியப்படுத்தின தொழுகையில அத்தஹியாத்தில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரு வரலையா? தொழுகை பாத்தில் பாங்கு செல்றாரு முஅஸ்ஸின், அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், கோமன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரு வரலையா? பாங்குல தொழுகல்ல. ஆக இன்னைக்கு ஒரு ரிசர்ச்ல செல்றாங்க, உலகத்தில இன்னைக்கு முஸ்லிம் அல்லாதவங்க ரிசர்ச்ல செல்றாங்க, உலகத்தில ஒரு மனுஷனை பத்தி பேசிருந்தால் ஒவ்வொரு செகண்டும் ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு பேரு தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல பேரு. அந்த பேரு உலகத்துல எந்த ஏரியால இருந்தாலும் ஒவ்வொரு செகண்ட், ஒவ்வொரு நிமிஷமும் பேசக்கூடிய பேரு, ஞாபகப்படுத்தக்கூடிய பேரு அல்லாஹ் அந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தி வச்சான் கோம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பு அல்லாஹ் எத்தனையோ கொடுத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால பிறந்து வாழக்கூடிய காலங்களில 40 வருஷம் வரைக்கும் அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான். எந்த அளவடி சென்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பேர் சொன்னாங்க, நம்பிக்கையாளர் இவரு,
இவர் உண்மை செல்லக்கூடியவரு, இவர் கண்ணியமான முறையில வாழக்கூடியவரு, இவர் எது சரி சென்னால் அது ஹக்காக இருக்கும், அது உண்மைதான், ஞானம் கொண்டவரு, இவ்வாறாக பலவிதமான பெயர்களை சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அந்த மக்கத்து குறைஷிகள் 40 வருஷம் வரைக்கும் கண்ணியப்படுத்தினாங்க. அல்லாஹ்வோட கண்ணியப்படுத்தினான், கடைசி வரைக்கும் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். வாழ்ந்த மக்களும் கூட அந்த காலத்தில் ஒரு பழக்கம் இருந்துச்சு, சில பெரியவங்க மட்டும்தான் சில விஷயங்களை அந்த மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாங்க. மலஉல் அலான்னு சொல்லுவாங்க அரபுல, அவங்க தான் அதை பேசி தீர்த்து வைப்பாங்க. எந்த அளவு கோமன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கண்ணியம் என்றால், இந்த முக்கியமானவர்கள் கூட முத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஷூராவை எடுத்து நடக்கக்கூடியவர்களாக அந்த மக்கத்து குறைஷி காஃபிர்கள் இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோதனைன்னு சொன்னால், ஒரு மனிதனுக்கு சோதனை எப்ப விளங்கும் என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியமான முறையில வாழ்றாங்க, மக்கா குறைஷிகள் அழகான முறையில நடந்து கொள்றாங்க. எப்ப நபித்துவம் கிடைச்சி கடைசி 23 வருஷத்துல எப்ப நபியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிமுகப்படுத்தப்பட்டு குர்ஆன் ஹதீஸ செல்றாங்களோ, இப்ப இந்த நேரத்தில் இந்த சோதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எந்த அளவென்றால், நாங்க படிச்சிப்போம், குறைஷி காஃபிர்கள் மக்காவை புனர் நிர்மாணம் செய்வாங்க, புதுசா புதுப்பிப்பாங்க, மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க. ஒரு முறை அப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடிய நேரத்துல ஹஜருல் அஸ்வத் கல்ல அப்படியே தூக்கி கலட்டி கீழே வச்சுட்டு இத தாரு திரும்ப அந்த இடத்துல வைக்கிறேன்னு சொல்லி பிரச்சனையோடு வருது. வார நேரத்துல சொல்றாங்க, மக்கா குறைஷிகளுடைய முக்கியமான பெரியவங்க இத நாங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு, அப்ப அவர் நபியா இருக்கல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்க கேட்டு அவர்கிட்ட மஷூரா ஐடியாவை எடுத்து செய்வோம். பெரிய பிரச்சனை. கோமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்குள்ள வராங்க, வந்து கேட்கிறாங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லி. பிரச்சனை சொல்லப்படுது, செல்றாங்க இது சின்ன பிரச்சனை, இதுக்கா நீங்க சண்டை பிடிச்சு கொள்ளுதீங்க சொல்லிட்டு ஒரு மஷூரா செல்றாங்க. வாங்க எல்லாரும் வந்து ஒரு சால்வையை கொண்டு வராங்க, ஒரு புடவத்துல அப்படி கொண்டு வச்சு கோமன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையால கண்ணியமான முறையில் அப்படியே வைக்கப்பட்டு எல்லா குறைஷி காஃபிர்களுடைய கோத்திரங்களுடைய தலைவர் எல்லாரும் கொண்டு சேர்ந்து புடிங்கன்னு சொல்லி அப்படி தூக்கி கொண்டு வைக்கிறாங்க. கவுங்கள் எல்லாம் கோத்திரங்கள் எல்லாருமே பிடிச்சதாக எல்லாரும் இந்த மஷூராவை ஏற்றுக்கொள்றாங்க. அந்த அளவுக்கு முத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எது சென்னாலும் எடுத்து நடக்கக்கூடியவர்களாக அந்த குறைஷி காஃபிர்கள் இருந்தார்கள். இவ்வாறாக இருந்த கோமன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சனைகள் சோதனைகள் ஈமான செல்லப்போக்கள வருகிறது. அன்பார்ந்தவர்களே, எந்த அளவு சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தலையங்கம் சோதனைகளும் பொறுமையும் கோமன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முழுக்க இதாத்தான் இருந்துச்சு. வாழ்க்கை முழுக்க சோதனையாகவும் பொறுமையாகவும் தான் இருந்தாங்க. ஏன் அன்பார்ந்தவர்களே, முத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னாரே தாப்பனை இழக்கின்றார்கள். உம்மோட பௌத்துல ஈக்கிறாங்க, வாப்பா இல்லாம சோதனையோடு பிறக்கிறாங்க. 6 வருஷம் தந்த தாய் ஒரு புள்ள, அந்த புள்ள பெரிசாவி நடந்து ஓடி திரியக்கூடிய நேரத்துல உம்மடையும் வாப்படையும் அன்பு இல்லாம கோமன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன காலத்திலிருந்தே சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இவ்வாறாக இந்த தலையங்கம் பெரிய தலையங்கம், தந்திக்கிற நேரம் குறைவு, அந்த டைமுக்குள்ள நான் கொஞ்சம் பேசிக்கொள்ளணும். நாங்க இதன் மூலமாக படிப்பினை பெற்று என்னட்டையும் உங்கள்கிட்டையும் நாங்கள் ஈமான கூட்டி எங்களுடைய வாழ்க்கையை சீர்திருத்திக் கொள்ள என்ற நோக்கத்தோடு நாங்கள் இந்த சீராவை படித்துக் கொள்வோம். அந்த அடிப்படையில் கோமன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவம் எடுத்து ஈமான எப்ப சொல்லிக் கொடுக்கிறாங்களோ, இப்ப மக்கா குறைஷி காஃபிர்கள் பல துன்புறுத்தல்களை பிரச்சனைகளை கொண்டு வராங்க. எந்த அளவு சொன்னால், ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியில மக்கால பள்ளியில தொழுந்து கொண்டிருக்கிறாங்க. அபூ ஜஹல் அப்படியே ஓடி வாரான். வார நேரத்துல அப்படியே பாக்குறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுந்து கொண்டிருக்கிறாங்க. எல்லாரையும் கூப்பிட்டு ஒன்று சேர்க்கிறாங்க. சேர்த்து செல்றாங்க. ஒருத்தரை கூப்பிட்டு, நான் ரோட்ல வரப்போக்கல இந்த ஒரு இடத்துல ஒட்டகம் அறுக்கப்பட்டு அதனுடைய இறைச்சிகள் எடுக்கப்பட்டு நாரின நாட்டம் அடையக்கூடிய ஒட்டகத்தோட குடல் அப்படியே இருக்குது, அதை எடுத்துக்கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. அன்பார்ந்தவர்களே, ஒட்டகம் ஆடு மாடு மாதிரி இல்ல, பெரிய அதனுடைய குடல்கள், பாரமான குடல்கள்,
அந்த குடலை எடுத்துக்கொண்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூத் அளிக்கிறாங்க. அப்படியே போடப்பட்டிருந்த முத்தநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியமான மேனியில எந்த அளவுன்னு சொன்னால் உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதில் இருந்து எழும்ப இயலாத அளவுக்கு அந்த நாட்டமான அந்த அசிங்கத்தை கோம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்புல போட்டு அப்படியே வருத்தம் கொடுக்கிறாங்க. பெரிய சோதனை அன்பார்ந்தவர்களே. இந்த காஃபிர்கள் இந்த ஒரு ஆள் பார்க்கிறாரு, அவருக்கும் கல்புல கஷ்டம், இத தடுக்க இயலா. ஓடி பேத்தி மெதுவா ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, உங்களோட வாப்பக்கு இப்படி கொடலை கொட்டி சோதனைப்படுத்தப்படுகிறார்கள். சில நேரத்துல ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சின்ன புள்ள ஓடோடி வந்து தந்த தகப்பனாருடைய மேனியில இருக்கக்கூடிய அந்த நாட்டம் நஜீஸ் அசிங்கமான அவிஞ்ச ஒட்டகத்திட கொடலை தந்த முபாரக்கான கையால் எடுத்து அப்படி அற்புதப்படுத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே தலையை தூக்கி வராங்க. இந்த நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதுவா செய்யல் அன்பார்ந்தவர்களே, தனக்கு அசிங்கப்படுத்துறாங்க, தனக்கு கொடுமை தாராங்க, பதுவா செய்யல, ஏசல்ல, பொறுமையை கல்றாங்க, கையாளுறாங்க. ரஹ்மத்துல்லில் ஆலமீன். அல்லாஹ்ட்ட சொல்றாங்க, யா அல்லாஹ், இந்த குறைஷ் விஷயத்துல நீயே போதுமானவரை இருந்துக்கோ, இந்த அபூஜஹல் விஷயத்துல நீயே போதுமானவரை இருந்துக்கோன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்குணத்தை படிச்சு தரார்கள். அன்பார்ந்தவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியில ஒரு நாள் தொழுது கொண்டிருக்கிறாங்க. ஒரு காஃபிர் வந்து அவன் சாட்டையை எடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் களத்தை அப்படியே இறுக்கி நெசுக்கி கொண்டு போற நேரத்துல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஓடோடி வந்து முத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் களத்தை நெசுக்கி, இமாம்கள் சொல்றாங்க, அந்த நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வரலாற்றி ஆபத்தான நிலைமைகள் கூட வந்திருக்கலாம். அல்லாஹ் பாதுகாப்பான். அபூபக்கர் சித்திக் கேட்கிறாங்க, என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்ற காரணத்தினால் என்னுடைய நபியை நீ இவ்வாறு கொலை செய்ய போகின்றாயா என்று அந்த சாட்டையை அவுத்து அந்த நேரத்திலேயும் காப்பாற்றினார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. இவ்வாறாக சோதனைகளுக்கு மேல் சோதனை முத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர் 2 வருஷம் ஓடிக்கொண்டிருக்குது. 3வது வருஷம் எந்த அளவுன்னு சொன்னால் அன்பார்ந்தவர்களே, கஅபால அப்படி ஒரு லெட்டரை எழுதி தொங்க விடுதாங்க. என்னன்னு கேட்டால், யாரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட, அவர்களை நம்பின இஸ்லாத்துக்குள்ள வந்தவங்களோட யாரும் பேசப்படாது என்று சொல்லி அப்படியே ஒரு போர்டை போட்டுட்டாங்க. வந்து பார்த்தன்னு சொன்னால் யாருக்கும் உதவி செய்யவுமேலா, என்னொன்னு செய்ய ஏலான்னு சொல்லி அப்படியே கஅபால போர்டு போடப்பட்டிருக்கின்றது. இந்த நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷுஐப் அபி தாலிப் சொல்லுவாங்க, இந்த பள்ளத்தாக்குல வந்து கிட்டத்தட்ட 2 வருஷம் கஷ்டப்படுவாங்க. எந்த அளவுன்னு சொன்னால் யாருக்கும் உதவி செய்யலா, பிள்ளைகள் அழுவுது, சாப்பாடு ஒன்றும் இல்லை, எல்லாம் பேச்சு சொல்றாங்க. சஹாபாக்கள் அந்த ஷுஐப் அபி தாலிப்ல இருந்தவங்க, நாங்க மலம் கழிப்போம், எமது மலம் மிருகங்களுக்கு ஒப்பானதாக இருந்துச்சு, மிருகங்களுடைய மலத்துக்கு ஒப்பானதாக இருந்துச்சு. ஏன் அன்பார்ந்த சீதவிகளே, இலை குலைகளை நாங்கள் சாப்பிட்டு அந்த இடத்திலே நாங்கள் வாழ்ந்தோம் என்ற கருத்தை சஹாபா சீதவியல் கூறுகிறார்கள். இன்னொரு அறிவிப்பில் இன்னொரு சஹாபி சொல்றாங்க, நான் திண்டத்தை இழந்து எனக்கு தெரியா, ஒரு நாள் நான் சிறுநீர் கழிக்க போனேன், என் காலுக்கு ஏதோ ஒன்று அம்புட்டுது, அதை நான் அப்படியே எடுத்து பார்த்து கடிச்சு பார்த்தேன், ஸ்ட்ராங்கா இருந்துச்சு, கல்லுல தட்டி நான் அதை சாப்பிட்டேன், இதுவரைக்கும் எனக்கு நான் திண்டது எதென்று தெரியா. அல்லாஹு அக்பர். அன்பார்ந்த சீதவிகளே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோதனை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அஸ்ஹாபு கௌம்களுக்கும் இவ்வாறாக சோதனை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதிலிருந்து 2 வருஷம் அப்படியே ஈந்துட்டு வெளியில வராங்க. பாக்குறாங்க எதுவுமே செய்யல. மக்கால எந்த நேரம் மோசமான துன்புறுத்தல்கள், அடி, அதே மாதிரி மோசமான பேச்சுவார்த்தைகள் தாங்க ஏலா. நாங்க மக்கா விட்டுட்டு நான் தாயிஃபுக்கு போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மா ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தாயிஃப் வாசியா இருந்தாங்க. அதே மாதிரி பால் கொடுக்கப்பட்ட செவிலித்தாய் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தாயிஃப் வாசியா இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைக்கிறாங்க, எந்த மாமன்மாரு தாசரி ஆமினா நாயுடைய சகோதரர்கள் எனக்கு உதவியா இருப்பாங்கன்னு சொல்லி ஒரு சஹாபி தோழரை எடுத்துக்கொண்டு தாயிஃபுக்கு போறாங்க. அன்பார்ந்தவர்களே,
தாயிஃபுக்கு போனாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு நல்லது நடக்கல. அங்க பெரிய சோதனை எதிர்பார்த்து கொண்டு இருந்துச்சு. போற நேரத்துல சின்ன பிள்ளையில போட்டு கற்களால அடிக்க வச்சாங்க. மோசமான வார்த்தைகளால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை இழிவுபடுத்தினாங்க. எந்த அளவில் சொன்னால் இமாம்கள் சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடிச்சு அடிச்சு கண்ணியமான முபாரக்கான மேனியில் இருந்து ரத்தம் வடிஞ்சி வடிஞ்சி தந்த செருப்பு அவ்வாறாக சோப்பு கலராக ரத்தமாக மாறும் அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோதனைக்கு உள்ளாயினாங்க. அடிச்சு ஆளானாங்க. அடிபட்டு பட்டு தாங்கேலா. இன்றைக்கு கூட தாயிஃபுக்கு போனா விளங்கும். வாதி வஜ்ஜன்னு சொல்லக்கூடிய அந்த ரோட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிபட்டு ரத்தம் வடிய வடிய அந்த இடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி வாராங்க. வந்து ஒரு இடத்துல களைப்பாருங்க. களைப்பாரு நேரத்தில கவலை அல்லாஹ்க்கு தந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்த ரசூல் அடிபட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. சோதனைக்குள்ள ஈக்கிறாங்க. ஒரு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒருத்தரோட கொலந்து ஒரு மலக்க கொலந்து கேட்கிறாங்க, நபியே நாயகமே யா ரசூலல்லாஹ் அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் வ பாரிக் அலைஹி, நீங்க இப்ப செல்லுங்க. ரெண்டு மலைக்கு மத்தியில இவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நீங்க இப்ப செல்லுங்க, நாங்க இவர்களை நெசுக்கி நாசமாக்கிடுவோம் என்று சொன்ன நேரத்துல முத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி பேர் செல்ல போக ஸலவாத்தி சொல்லுங்க, இல்லாட்டி நான் உங்களோட பாவமாக்கிடுவேன்னு தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி பேரை சொல்லி சொல்லி நீங்க அதுக்கு ஸலவாத் செல்லாட்டி பாவமா வந்துடும். எனவே ஸலவாத்தி சொல்லிக் கொள்வோம். அதுக்கும் நன்மை, அதுக்கும் பரக்கத்து, அதிலேயும் ஷிஃபா இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, நீங்க இப்ப செல்லுங்க, ரெண்டு மலையை வச்சு நாங்க அழிச்சிடுவோம். நேரத்துல அல்லாஹ்ட்ட சொல்றாங்க, யா அல்லாஹ் எனக்கு எப்படி பேசணும் என்று தெரியா யா அல்லாஹ், இந்த நேரத்துல என்ன தந்திரமா நடந்து கொண்டு தெரியா யா அல்லாஹ், யா அல்லாஹ் நான் தைஃபாக பலகீனமா நான் இருக்கிறேன் யா அல்லாஹ். அல்லாஹ்ட்ட துஆ கேக்குறாங்க. கோமன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இவர்கள் என்னை இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளாட்டியும் இவர்களுடைய சந்ததிகள் இன்றைக்கு இவங்க இஸ்லாத்துக்குள்ள வரலாற்றையும் பின்னால் ஒரு காலம் இவங்களுடைய பரம்பரை இஸ்லாத்துக்குள்ள வரும் யா அல்லாஹ். எனவே இவர்கள் அழிச்சிடாதே யா அல்லாஹ், நான் அழிக்க வந்த நபி அல்ல என்ற கருத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டு நீங்க போங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிட்டாங்க. அன்பான சீதவிகளே, இன்றைக்கு கூட தாயிஃபுக்கு போயிட்டு அந்த இடங்களை பார்க்க போக்கல கல்பு நடுநடுங்கும். தாயிஃப் கடும் சூடு காலத்துல கடும் சூடாக இருக்கும், குளிர் காலத்துல கடும் குளிராக இருக்கும். இன்னைக்கும் பார்க்கலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே அந்த ரத்தம் துவஞ்சி வந்து ஒரு இடத்துல அப்படியே நிக்கிறாங்க. ஒரு தோட்டம், திராட்சை தோட்டம், அது குறைஷி காஃபிர்களுக்குரிய பெரிய பரம்பரையை சேர்ந்தவங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எந்த நேரம் மேசக்கூடியவங்க. அவங்க கூட பார்த்து கேட்கிறாங்க, இந்த முஹம்மதுக்கு அல்லாஹ் ஸல்லி வஸல்லம் பாரிக் அலைஹி பைத்தியம் பிடிச்சிட்டா, இவர் எதுக்கு இப்படி அடிபட்டு சீரழிதாரு சொல்லிட்டு செல்றாரு. அந்த அவங்களுக்கு கீழே இந்த ஒருத்தரை பார்த்து அந்த தோட்டத்தை பார்த்து கொண்டிருந்தால் ஒரு ஆள், அவர் முஸ்லீம் அல்ல, ஒரு பிளேட்டுல கிரேப்ஸ கொடுத்து செல்றாங்க, நீங்க முஹம்மது கொடுங்கன்னு சொல்லி. இந்த நேரத்தில் இவங்க போயிட்டு கொடுக்குறாங்க. கொடுக்கிற நேரத்துல முத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே உட்கார்ந்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று அந்த திராட்சை பழத்தை எடுத்து அப்படி தின்ன நேரத்துல கொடுக்கப்பட்டவர் கேட்கிறார், நீங்க என்ன பேரு சொன்னீங்க என்னன்னு சொல்ல நேரத்துல அவர் இஸ்லாத்துக்கு உள்ளீக்கல்ல. அப்ப சொல்றாங்க, அல்லாஹ் எங்களை படைச்சான், எனக்கு இந்த உணவை தாரோனுமே ரப்பு அல்லாஹ்ட பேரை சொல்லி நான் சாப்பிடுற நேரத்துல கேட்கிறாங்க, நீங்க யாருன்னு சொல்லி. அப்ப சொல்றாங்க, நான் இன்னார்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நைனவா என்று சொல்லக்கூடிய அந்த கோத்திரத்தை, யூனுஸ் இப்னு மத்தாவுடைய அந்த கோத்திரத்தை சேர்ந்தவங்க கேட்கிறாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, உங்களை விட யூனுஸ் என்ற சகோதரர் என்றாங்க. யூனுஸ் நபியுடைய காலத்து அந்த ஈராக்ல இருக்கக்கூடிய நைனவா என்று சொல்லக்கூடிய அந்த கோத்திரத்தை சார்ந்தவர்கள் இவர்கள். தாயிஃப்ல முதல்ல இஸ்லாத்துக்கு வந்த அந்த சஹாபிதான் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு முஷ்ரிக்காக இருந்தாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல அடிபட்டு துன்புறுத்தப்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியமான இரத்தம் செருப்பு நலைந்த நலவுக்கு வந்து கஷ்டப்பட்டு சோதனைக்குள்ளாக்கி இஸ்லாத்துக்கு முதல்ல வாராங்க.
இந்த அத்தாஸ் ரலியல்லாஹு அன்ஹு உடனே இவர்கள் இஸ்லாத்தை தழுவுறாங்க. இவர்களை கொண்டு இன்றைக்கு தாயிஃப் வாசிகள் 100க்கு 100 முஸ்லிம்களா இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சோதனை பொறுமையா இருந்தாங்க. அழிக்க துஆ கேட்கல. யா அல்லாஹ் என்ற பலகீனம், யா அல்லாஹ் எனக்கு இவங்களை செல்ல தெரியா, யா அல்லாஹ் நான் பலகீனம் வைக்கிறேன், யா அல்லாஹ். இதைத்தான் அல்லாஹ்ட்ட துஆ கேட்டாங்க. இன்றைக்கு தாயிஃப் வாசிகள் இஸ்லாத்துக்குள்ள வர காரணமாயிருந்துச்சு. இவ்வாறாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முழுக்க சோதனையா இருந்துச்சு. இப்படியே கொஞ்சம் காலம் ஈக்கிறாங்க. மக்கால வாழேலா, அல்லாஹ்ட கட்டளை நீங்க இப்ப மதீனாக்கு போங்கன்னு சொல்லி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட மதீனாக்கு போறாங்க. அன்பானவர்களே, நாங்க நினைக்கிற செல்றதான் மதீனால பெரியோரு சாம்ராஜ்யத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினாங்க, நல்ல கண்ணியமான முறையில வாழ்ந்தாங்கன்னு சொல்லி ஆம் சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார்கள், சந்தோஷமா வாழ்ந்தார்கள். என்றாலும் சோதனையோட அங்கேயும் கூட சோதனை, அங்கேயும் கூட சோதனை. அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி 10 வருஷம் மதீனால, 40 வருஷம் மக்கால வாழ்றாங்க. நபித்துவம் கிடைக்குது. 13 வருஷம் மக்கால இருக்கிறாங்க. கொஞ்சம் பேரு தான் இஸ்லாத்துக்குள்ள வந்தாங்க. யாரும் நம்புற மாதிரி இல்ல. அல்லாஹ்ட கட்டளை மதீனா வாராங்க. வெறும் 10 வருஷம் தான் மதீனால பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார்கள், சோதனைக்கும் பொறுமைக்கும் மத்தியில. அன்பாந்துரலே, மதீனாவுல வந்து மதீனாலும் பெரிய பெரிய சோதனைகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாணத்துக்காக ரெடியாகிறார்கள். முத்துநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாணம் என்றால் ஒன்று மக்காவுக்கு போய் உம்ரா செய்வார்கள், ஹஜ் செய்வார்கள். இல்லை என்றால் யுத்தத்துக்காகத்தான் போவாங்க. ஒரு யுத்தத்துக்கு போற நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட மதீனால வாழ்ந்த மனைவிமார்கள் 9 பேரு, 9 பேர் மனைவிமார்கள் மதீனால இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, துண்டு போட்டு போடுவாங்க. மனைவிமாரோட பெயரை துண்டு போட்டு எந்த மனைவியோட பேர் வருவதோ அவங்களை எடுத்துக்கொண்டு போவாங்க யுத்தத்துக்கு. அவ்வாறாக ஒரு யுத்தத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவோட பேரு வருது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோட யுத்தத்துக்கு போறாங்க. போற நேரத்துல யுத்தத்தை முடிச்சு திருப்பி கொண்டு வராங்க. வார நேரத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அவர்களுடைய கலாவுக்காக வேண்டி, அவர்களுடைய அந்த தேவையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கேட்கிறாங்க. அவர்களை இறக்கி அப்படி அனுமதி கொடுக்கப்படுவது. அனுமதி கொடுக்கப்பட்டு கூடாரம் அடிச்சு கொஞ்ச நேரத்துக்கு பின்னால சஹாபாக்கள் எல்லாரும் அப்படியே பேசிட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கொஞ்ச நேரம் லேட் ஆகிட்டாங்க. திரும்பி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தண்ட நோக்கத்தை கழிச்சிட்டு திரும்ப வெளியில வராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் எல்லாம் பேசிட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்த விஷயங்களில எல்லாரும் போன பின்னால கடைசிக்கு ஒரு ஆள் வைப்பாங்க. அவரு கடைசி தான் வருவாரு. யாராவது மிஸ் பண்ணினால் சரி பொருட்கள் மிஸ் ஆக்கப்பட்டால் அவங்க அப்படி எடுத்துக்கொண்டு வருவாங்க. இந்த நேரத்துல சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வாராங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தெரியா அப்படியே தெரிவிக்கிறாங்க. ஒன்றுமே செல்லல. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் மட்டும் தான் சொன்னாங்க. அப்படியே ஒட்டகத்தை கீழே வச்சாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஏறிட்டாங்க. சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு தெரியா இது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி. அப்படியே 2 பேரும் அப்படி நடந்து எதுவுமே பேசல, கண்ணியமான முறையில மதீனாக்கு வாராங்க. இந்த நேரத்துல சலூலன் செல்லக்கூடிய ஒரு முனாஃபிக், பெரிய முனாஃபிகா இருந்தார். இவன் பார்த்துட்டான். பார்த்துட்டு என்ன செஞ்சான், மதீனாக்குள்ள பெரிய ஃபித்னாவை ஏற்படுத்தினான். இவங்க 2 பேருக்கும் ஒரு கெட்ட பெயரை வச்சு ஒரு முசீபத்தை ஃபித்னா உண்டு படுத்திட்டான். முனாஃபிக்களோட பழக்கம் எப்படி இருந்துச்சு, மதீனா வாசிகள்ல மக்கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சனை ஃபேஸ் டு ஃபேஸ், நேர பேசுவாங்க, நேர ஏசுவாங்க. மதீனால இதை விட மொத்த சிஸ்டம் மாறி இருந்துச்சு. முனாஃபிக் தனமா நடந்து கொள்வாங்க. எந்த அளவு என்றால் அல்லாஹ் குர்ஆன் செல்வான். அல்லாஹ் குர்ஆன்ல வைதா லகுல் லதீன ஆமனு காலு ஆமன்னா வைதா கலவு இலா ஷயாத்தீனிஹிம் காலு இன்னா மஅக்கும் செல்வாங்க. நாங்க ஈமான் கொண்டவரோடு இருந்தால் நாங்கள் அவர்களோடு இருப்போம். அதே மாதிரி அவர்களுடைய ஷைத்தான்களோட முனாஃபிக்களோடு சேர்ந்தா செல்வோம். நாங்க அவர்களை பரிகாசிப்பதற்காக வேண்டி, அவங்களை மோசப்படுத்துவதற்காக வேண்டி அவர்களோடு இருக்கிற நாங்க உங்களோட கட்சி தான் என்று முனாஃபிக் தனமாக 2 உள்ளம் கொண்டு நடந்து கொள்வார்கள்.
இந்த விஷயத்தை இந்த சலூலன் சொல்லக்கூடிய முனாஃபிக் எல்லாத்தையும் பரப்பி கொண்டான். எல்லாத்தையும் இந்த விஷயத்தை பரப்பி கொண்டே இருந்தான். எந்த அளவு சொன்னால் முக்கியமான சில சஹாபாக்கள் கூட நம்பக்கூடிய அளவுக்கு இந்த முசீபத்தை உண்டாக்கினான். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, மிஸ்தஹ் இப்னு அஸ்ஸால் ரலியல்லாஹு அன்ஹு, ஹம்னா பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா போன்ற பெரிய சஹாபாக்கள் கூட சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தப்பு செஞ்சிருப்பாங்களா என்ற ஒரு கண்ணோட்டத்தை இந்த முனாஃபிக் அப்படியே மதீனால பிரச்சனை உண்டாக்கிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியான கவலை. எல்லாரையும் அப்படியே பள்ளிக்குள்ள கொண்டு வராங்க, மஸ்ஜித் நபவியில செல்றாங்க. இப்படி ஒரு பிரச்சனை ஏற்படுத்திக்குது, இது இப்படி நடந்திருக்கலாமா என்ற கருத்துல சில நேரத்துல சஹாபாக்கள் செல்றாங்க. சின்ன ஆள் ஒரு முனாஃபிக்கா இருக்கிறாரு, ஒரு நாள் இப்படி நடந்திருக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய சோதனை. அன்பார்ந்தவர்களே, யார பத்தி? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மஹாத்துல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பத்தி பெரிய ஒரு முசீபத்து சோதனை. அப்ப அந்த சஹாபாக்கள் கேட்கிறாங்க, இவன் என்னுடைய குடும்பம் மட்டும் இல்லாட்டி எந்த குடும்பமா இந்த நான் இவனை கொண்டு போட்டுவேன் சொல்லி சஹாபாக்கள் சொல்றாங்க. சலூலுடைய குடும்பத்தை சேர்ந்த முஸ்லிம்கள், நீங்க எப்படி அப்படி செல்வீங்க? அவர் என்னுடைய குடும்பம். இவங்களுக்கு மத்தியில தகராறு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே எல்லாரையும் பொறுமைப்படுத்துறாங்க. நேரம் வந்து ஆயிஷா கிட்ட கேட்கிறாங்க, யா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நீங்க இப்படி தப்பு செஞ்சிருந்தால் நீங்க அல்லாஹ்ட்ட தௌபா செய்யுங்க, அல்லாஹ் மன்னிச்சிடுவான். அப்படி இல்லையா அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சரியான கவலை. நீங்க என்னைய பார்த்து இப்படி செல்றீங்களா? நான் உங்களோட மனைவி, நான் இப்படி தப்பு செஞ்சிப்பேனா? பெரிய சோதனை. அன்பார்ந்தவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பேசல. 50 நாள் கிட்டத்தட்ட விட்டுட்டு அப்படியே வந்துட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அவங்களோட உம்மாட்ட வாப்பட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, நீங்க கொஞ்சம் பேசி பேசுங்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை விளங்கப்படுத்துங்களே. சின்ன நேரத்துல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் எப்படி மகளே இவங்களோட பேசத்துக்கு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடும் கோபத்தில் இருக்கிறாங்க, கடும் கவலையில் இருக்கிறாங்க. 50 நாளைக்கு பிறகு சில இமாம்கள் சொல்லுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மனைவிமார்கள்ல 2 சைடுக்கு இருந்தாங்க. சில மனைவிமார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஓடிந்தாங்க, இன்னும் சில மனைவிமார் ஸைனப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா ஓடிந்தாங்க. இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இவங்களுக்கும் கொஞ்சம் சில கருத்து வேறுபாடுகள் வரும். இந்த கூட்டத்துல பேசி ஸல்லல்லாஹு அலைஹி கேட்கிறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு ஆப்போசிட் மத்த பாட்டிட்ட, ஆயிஷா இந்த தப்ப செஞ்சிப்பாவா? அந்த மனைவிமார் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு நாளும் ஆயிஷா இந்த தப்ப செஞ்சிக்க மாட்டாங்க. யாரு சொல்றாங்க? அவர்களுக்கு எதிரான மற்ற மனைவிமார்கள். எதிரென்றால் கருத்து முரண்பாடுகள் வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுவும் திருப்தி இல்லை, விட்டுட்டாங்க. சரியான கவலை, சோதனை. அப்படி நிக்கிறாங்க. 50 நாளைக்கு பிறகு அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தை சூரத்து நூறுடைய கிட்டத்தட்ட 8 ஆயத்துக்களை இறக்கி, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பரிசுத்தமானவங்க, இவங்க சுத்தமானவர்கள், இவங்க நேர்மையானவங்க, இவங்க எந்த ஃபித்னாலும் இல்லை என்ற கருத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான். அன்பார்ந்தவர்களே, எந்த அளவு சோதனை! அல்லாஹ் உடனே செல்லணும், அல்லாஹ் உடனே குர்ஆனை திறக்கணும். அல்லாஹ் இறக்கல. அல்லாஹ் யார விரும்புறானோ அல்லாஹ் சோதிப்பான். பெரிய பாடம் இதனால. எந்த அளவென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறாக சோதனையோடு பொறுமையா இருந்தாங்க. கடைசி நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுல் ஜன்னத்துல் பக்கீல ஒரு ஜனாசாக்கு போயிட்டு வராங்க. ஹஜ்ஜ முடிச்சு கொண்டு வந்து கிட்டத்தட்ட 10-20 நாட்கள் ஈக்கி ஜன்னத்துல் பக்கீக்கு போயிட்டு வந்தாங்க. அசர் தொழுகையோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காய்ச்சல் ஒன்று ஏற்படுது. இந்த வரலாறுகளை பின்னால பேசுவாங்க. இந்த தலையங்கம் கொடுக்கப்பட்டிருக்குது, நான் சுருக்கமா சொல்றேன். கடைசி நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவுக்கு ஒரு நாளைக்கு முன்னால சுபஹுடைய வக்த் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜன்னத் மஸ்ஜிதுன் நபவியுடைய திரைய அப்படியே எடுத்துட்டு அப்படியே சிரிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நேரம், கடைசி நாள் திரைய சுபஹ் தொழுகையை அப்படியே எடுத்துட்டு பாக்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் சோதனைகளுக்கு மத்தியில சோதனையோட வாழ்ந்து பொறுமையோடு நான் இருந்தேன். இன்றைக்கு எந்த சஹாபாக்கள் தோளோடு தோள் நின்று தொழுகையை கண்ணியமாக நிறைவேற்றக்கூடிய இமாம்களை நான் உருவாக்கிட்டு இந்த உலகத்தை விட்டு நான் மறைய போறேன் என்று சொல்லி
சந்தோஷமான விஷயத்தை எமக்கு உருக்கமான முறையில சோதனைகளையும் பொறுமையையும் எடுத்து காட்டிட்டு மறைந்தார்கள் எமது உயிரும் மேலான கோமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்பான சீதேவிகளே, எங்கட வாழ்க்கையில இப்படி சோதனை வரும். வீட்டுக்குள்ள பிரச்சனை, தந்த பொண்டட்டியால பிரச்சனை, மாப்பிள்ளையால பிரச்சனை, நோயை கொண்டு சோதிப்பான். ஒரு பிள்ளைக்கு எலும்பி நடக்கலவா, இன்னொரு பிள்ளைக்கும் அல்லாஹ் சோதனையை கொடுப்பான். விளங்கிக் கொள்ளணும் அல்லாஹ் எங்களை விரும்பிட்டான்னு சொல்லி. ஆக அன்பார்ந்தவர்களே, கண்ணியமான முறையில இந்த சோதனைகளை நாமும் படிப்பினை எடுத்து நமது வாழ்க்கையிலையும் கண்ணியமான முறையில பரக்கத்தாக பொறுமையாக வாழ்ந்து அல்லாஹ்க்கு பொருத்தமானவர்களை வாழ்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இந்த பரக்கத்தை கொண்டு யா அல்லாஹ் எங்களுக்கு ஆஃபியத்தை சிஹத்தை தந்திரியா அல்லாஹ். கடைசி வரை காட்டி நாங்க புட்டுவத்தில தொழாம சுஜூத கீழ வச்சு தொழுவதற்கு எங்களுக்கு ஆஃபியத்தின் சிஹத்தை தந்து எங்களோட குடும்பத்தையும் பரக்கத்தாக்கி இந்த பள்ளிய மஹல்லா இந்த ஏரியால எல்லாரும் ஒத்துமையாக சந்தோஷமாக ஒரே இதுக்கு சகோதரத்தோட வாழ்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.